எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி எண்ணெய் காஞ்சோனி கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் வெந்தயம் கொஞ்சம் போட்டு பொரிஞ்சோனி வடகம் போட்டுக்கலாங்க. குழம்பு தாளிக்கிற வடகம், வரமிளகா, பெரிய வெங்காயம் 2 வெட்டி வைப்போம். கழுவி வச்ச கருவேப்பிலையை போட்டுக்கலாங்க. தக்காளி விழுத போட்டுக்கலாங்க. வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி தூளுங்க. இதுலேயே மஞ்சத்தூளும் போட்டு அரைச்சிருக்கேன். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இது கொஞ்ச நேரம் கிளறி விட்டுங்க. க்ளீன் பண்ண கத்திரிக்காய் வெட்டி வச்சது, வெள்ளாப்பட்டை உரித்து உடச்சி வச்சதுங்க. இதே கொலைகள் இருந்தால் 2 நசுக்கி போடுறது, 1 2 தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதனால ஒரு அரை வேக்காடு வரட்டுங்க. ஏன்னா வெள்ளாப்பட்டை போட்டதுனால உப்பு கொஞ்சம் நேரம் கழித்து போட்டுக்கலாம், வேகட்டுங்க. இந்த டைமில் உப்பு தேவையானது போட்டுக்கலாங்க. அனல் கம்மியாக வச்சு ஒரு கொஞ்சம் நேரம் வேக விடலாங்க. காய் வந்தோடனே புளி தண்ணி ஊற்றுங்க. அதை எடுக்க மறந்துட்டேங்க. இந்த டைமில் கருவாடு க்ளீன் பண்ணி எல்லாம் தலையெல்லாம் கிள்ளிட்டு சுடு தண்ணி போட்டு ஒரு 5-6 வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுக்கனா கருவாட்டு குழம்பு ரெடிங்க. களியும் கருவாடு குழம்பும் ரெடிங்க.